சாயந்தரம் 8:56. இப்போ நம்ம அங்கே பார்க்குறது அந்த விநாயகர் மலை கொஞ்சம் நிழலாகிறாரு. அம்மன் மலை நடுவில் இருக்குது. அதுக்கப்புறம் என்னாண்ட ஒரு மலை இருக்குது, அது கார்த்திகேயன் மலை. அங்கேருந்து அப்படியே நேராக ஏறி ஆரம்பிக்குது. பார்த்தீங்கன்னா இவர் தான் திருக்கைலாயம். இங்கே இந்த இடத்துல அதாவது தெற்கு பக்கத்தில் இறக்கி விட்ருக்குறாங்க என்னாண்ட. ஸோ எங்களெல்லாம் கிட்டத்தட்ட நாங்கள் இறங்கி ஒரு 20 கிலோமீட்டர் வண்டியில் வந்திருப்போம். ஏரியா வளமாக இருக்கிறோம். வழியில் ஒரு இடத்துல எங்களை குளிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. யாரும் ஏரியில் இறங்கி குளிக்கக்கூடாது அப்படின்னு கண்டிஷனு. தண்ணியை முண்டு வெளியே தான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பக்கத்தில் ரோடு போட்டுன்னு இருக்கிறாங்க. இன்னும் பிற்காலத்தில் இன்னும் ஒரு 2 ஆண்டில் நல்ல ரோடாக வந்துடும். அழகாக இந்த ஏரி வளம் வர்றவங்க அருமையாக வருவாங்க. போற்றுவோம் நமச்சிவாய. வணக்கம். 6ஆம் தேதி ஜூலை மாதம் மாலை நேரம் மானசரோவர் ஏரிக்கு நாங்கள் வந்துவிட்டோம். அந்த மானசரோவர் ஏரி என்பது பார்வதி தேவியினுடைய வடிவம். அதாவது சிவலிங்கத்தை கோமுகம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி இங்கே பின்பக்கம் கைலாயம் லிங்கமாகவும் அதனுடைய கோமுகம் பார்வதி தேவியாக இந்த மானசரோவர் ஏரியாக விளங்குகிறது. கைலாயத்திற்கு சென்று வணங்குவதற்கு முன்பாக பார்வதி தேவியினுடைய அருளை பெறுவதற்கு இந்த ஏரியில் நீராடி நம்மை தூய்மைப்படுத்தி நம்முடைய பாவங்களெல்லாம் நீங்கி கைலாயம் செல்வது சிறப்பாகும். ஆதலால் நான் அணிந்திருக்கக்கூடிய இட்டலிங்கத்தை முதலில் இந்த மானசரோவர் ஏரி நீரில் திருமுழுக்கு செய்து வழிபாடு செய்ய ஆசைப்பட்டேன். முதலாவதாக அந்த புனித நீரை வணங்கி அதன் பிறகு புறத்தூய்மை என்று சொல்லக்கூடிய புறத்திலே தூய்மை செய்து தலையிலே தெளித்து அதன் பிறகு நீரை 3 முறை உள்ளுக்கு ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு சுவாமியை லிங்க பேழையிலிருந்து எடுத்து அபிஷேகம் செய்து அதை முறையாக வழிபாடு செய்து பிறகு வணங்கி திருவடி நீர் எடுத்து பருகி எனது பேழையில் வைத்து கொண்டேன். இந்த வழிபாட்டு நிகழ்ச்சி வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்று. அவருக்கு தீர்த்த நீர் எடுத்து தருகிறேன். அதற்குள் குளித்துவிட்டு வந்துவிட்டேன். பின்னால் தெரிவித்த பொன்னார்மணி கைலாயம் இன்றைக்கி வாழ்க்கையில் நம்ம செய்யறதாகவும் இன்றைக்கி படிச்சிருக்குது. போற்றுவோம் நமச்சிவாய. சூரியன் மறையும் நேரம். நம்ம அடியாரெல்லாம் மானசரோவர் ஏரியில் ஓரளவுக்கு புனித நீர் ஆடிட்டு ட்ரெஸ்ஸு மாற்றின்னு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவோம். இன்னும் பாதி ஏரி நாங்கள் சுற்றுவோம். பின்னால் பொன்னார்மணின்னு தெரிகிறார். போற்றுவோம் நமச்சிவாய.